கருடன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம நண்பர்கள் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், டைரக்டர் செம்மையா ஹேண்டில் பண்ணியிருக்காரு எல்லாரையும். அதுக்குள்ள ஒரு கதை, ஒரு மெசேஜ் வேற இருக்கு. நடிகனுக்கு என்ன அப்படின்னா, எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், அந்த டைரக்டர் சொன்னதை செஞ்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் செந்தில் சார். 30 கோடி 50 கோடி சம்பளம்லாம் வந்து நம்ம டைரக்டருக்கு தாராளமா கொடுக்கலாம். காரணம் என்னடானா, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ப்ரொடியூசரை காப்பாத்திடுவார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே என்ன டவுட்டா இருந்துச்சுன்னா, எனக்கும் என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம சரவணன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷனரி, பல பிசினஸ்ல வந்து டாமினேஷன் இருக்கு. செந்தில் சார் சொல்றத கேட்பாரா கேட்க மாட்டாரா அந்த மாதிரி எல்லாம் டவுட் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா, the captain of the shipன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் டே நான் வந்து செந்தில் சார்கிட்ட பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கும் ஒரு 5 டேக்கு, சரவணன் சாருக்கும் 8 டேக்கு, ஆண்ட்ரியாக்கு ஒரு 10 டேக்கு. அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, சார் எனக்கு என்ன வேணுமோ, நான் என்ன சொல்றேனோ அதுதான் எனக்கு வேணும், அதான் ஓகே டேக் ஆகும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டேன். ஸோ பிளைண்டா அடுத்த நாள்ல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, செந்தில் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, சார் இதை எப்படி டெலிவர் பண்ணலாம், இந்த எமோஷன் எப்படி பேசலாம், இந்த டயலாக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத அப்படியே கைடன்ஸ்லயே வந்து நடிச்சது தான் இந்த படம். ஸோ எவ்ரிஒன் வேர் கிளியர் ஆன் த ரோல்ஸ். யாருக்கும் எந்த கட்டத்திலையும் கன்ஃபியூஷன் இல்லை. லீடருங்கிறது டைட்டில் பார்க்கும்போது ரொம்ப அரசியல் இருக்குமோ அப்படின்னு தோணும் எல்லாருக்கும். பட் அது இல்லை. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு கடைசியா ஃபேமிலி தான் முக்கியம். இந்த கெரியருக்கு பின்னாலேயோ இல்லை நம்ம அம்பிஷனுக்கு பின்னாலேயோ போகலாம், பட் இதை மறந்துடாதீங்க, இதை அவாய்ட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் இந்த படத்தில் இருக்கு.